Okay, students. The finance okay, students. நம்ம ஒரு managerial accounting ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறோம். அந்த managerial accountingல வந்து உங்களுடைய பாஸ்ட் பேப்பர்ஸ் அதுல கூட செய்யறதுக்கு நாங்க பார்த்துருக்கோம். இருந்தாலும் பாஸ்ட் பேப்பரை செய்யறதுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பாஸ்ட் பேப்பரை செய்யறதுக்கு சில விஷயங்களை படிச்சிருக்கணும். அதுல வந்து முக்கியமா வந்து காஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. காஸ்டிங் சொல்லி உங்களுக்கு தெரியும், டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து நீங்க டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது பொதுவாக வந்து டோட்டல் காஸ்ட்டை வந்து மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரியும், மெட்டீரியல் காஸ்ட் வந்து டிரெக்ட் மெட்டீரியல், இன்டிரெக்ட் மெட்டீரியல் டிவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேபர் காஸ்ட்டை வந்து டிரெக்ட் லேபர், இன்டிரெக்ட் லேபர்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு டிவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் பத்தி ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அப்போ இதுல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க படிக்கணும்னு சொன்னால் இந்த கோஸ்ட் சம்பந்தமான நாலேஜ் ஒன்று வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மனோஜ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லைங்குதா? சொல்லுங்க தம்பி. அப்போ வந்து நீங்க ஒரு மேனேஜர் அக்கௌண்டிங் இல்லாட்டி ஒரு மேனேஜர் அக்கௌண்டனா இருந்தால் இந்த கொஸ்ட்டுகளை வந்து உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்னு சொன்னால் டிவைட் பண்ண தெரியணும். ஒரே கொஸ்ட் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இதை வந்து நம்ம டிரெக்ட் காஸ்ட்லாம் ஒன்றா எடுத்தோம்னா டிரெக்ட் காஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொன்னா, அதாவது டிரெக்ட் மெட்டீரியல், டிரெக்ட் லேபர், டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்தோம்னு சொன்னா இதை எட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? யாராக்கா சொல்ல முடியுமா? நீங்க படிச்சிருப்பீங்க தானே, டிரெக்ட் மெட்டீரியல், டிரெக்ட் லேபர், டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ். இதை வந்து எட் பண்ணா என்ன வரும்? யாருக்கா சொல்ல முடியுமா? அது டிரெக்ட் மெட்டீரியல், டிரெக்ட் லேபர், டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம டோட்டல் பண்ணா அதுக்கு என்ன பெயர்? அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நீங்க இந்த மாதிரி இந்த கொஸ்ட்டை பத்தி ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாமல் நீங்க மேனேஜியல் அக்கௌண்டிங் வந்து நீங்க செய்யறது கஷ்டம் தானே. அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இந்த கொஸ்டிங் வந்து நம்ம நிறைய வகையில டிவைட் பண்ண தெரியணும். ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டனா இருந்தால் நம்மளுக்கு ஒரே கொஸ்ட் தான், அதை நிறைய வகையில நம்ம டிவைட் பண்ண தெரியணும். அதானே. இப்போ உதாரணத்துக்கு நார்மலா வந்து நம்ம கொஸ்ட்டை வந்து இப்போ இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம், டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட்னு சொல்லி.
அப்ப டைரக்ட் காஸ்ட் எல்லாம் நம்ம எட் பண்ணா என்ன வரும்? இதுல எத்தனை பேர் எல்லாம் நினைக்கிறேன் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் இருக்கீங்க நினைக்கிறேன். மேனேஜர் அக்கௌண்டிங் இதுல இருக்கீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இது பேசிக் தெரியாமல் நீங்க பாஸ் பேப்பர் செய்ய முடியாது. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் காஸ்ட் இதெல்லாம் எட் பண்ணா என்ன வரும்? இது இல்லாமல் இந்த பாடம் படிக்க முடியாது. பிரைம் காஸ்ட்னு சொல்லுவாங்க, மூலக்கிரயம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான என்னது கிளாசிபிகேஷன். நீங்க கொஸ்ட்டை வந்து ஒரு மேனேஜரா இருந்தா ரைட் கொஸ்டின் கொடுத்தா டோட்டல் கொஸ்ட்டை ரைட் அது டைரக்ட் காஸ்ட் எது, இன்டிரெக்ட் காஸ்ட் எது? இன்டிரெக்ட் காஸ்ட்னு சொன்னால் இன்டிரெக்ட் காஸ்ட்ல என்ன இருக்கும்? இன்டிரெக்ட் மெட்டீரியல், இன்டிரெக்ட் லேபர், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இது இருக்கும். சரியா? அப்ப வந்து நீங்க என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு முதல்ல பேசிக்கா இது வந்து பேசிக் விஷயங்கள். இந்த பேசிக் விஷயங்கள் தெரியாமல் அப்ப இந்த மேனேஜரியல் அக்கௌண்டிங் நீங்க செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க இதை ரீட் பண்ணிட்டு வரணும். ரீட் பண்ணிட்டு வந்தா தான் இதுல கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் வந்தா தப்பு. இதை நம்ம நிறைய வகையில டிவைட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ இன்டிரெக்ட் காஸ்ட்ங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? யாருக்காவது தெரியுமா? டைரக்ட் காஸ்ட் தான் நம்ம வந்து பிரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் காஸ்ட் தான் இவங்க வந்து மேனேஜரியல் அக்கௌண்டிங் தானே செய்யறாங்க. இவங்க எல்லாம் லெவல் 5 3rd இயர் ஆக்கள் மேனேஜரியல் அக்கௌண்டிங் தான் செய்யறாங்க. கிளாஸுக்கு ஜாயின் பண்ணவங்க எல்லாமே இந்த சப்ஜெக்ட் செய்யறவங்க. அது ஒருத்தர் ஆன்சர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இன்டைரக்ட் காஸ்ட் எல்லாம் யாருக்காவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியாட்டி ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல சரி மெசேஜை போடுங்க இதுதான் சொல்லி. இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றது சில பேசிக்ஸ் இருக்குது. சரிதானே? ஏன் சொன்னால் நீங்க வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கணும். சில விஷயங்களை நாங்க கேட்கிற நேரத்துல சொல்லணும். சரியா? இப்போ நீங்க வந்து மேனேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்னா 5th லெவல்ல இருக்கீங்க, ரைட்? உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்க ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்லேயே படிச்சிருப்பீங்க. சரிண்ணே? ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிண்ணே? இந்த பேசிக் இல்லாமல் நீங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த இன்டிரெக்ட் காஸ்ட், அப்போ காஸ்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இங்கே டிரெக்ட் இன்டிரெக்ட்னு சொல்லி. அப்போ வந்து டிரெக்ட் எல்லாம் வந்து பிரைம் காஸ்ட்னு சொல்லுவோம், இன்டிரெக்ட் எல்லாம் ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். ஓவர் ஹெட் தமிழ்ல சொல்லுவாங்க, மேல்தலைகள்னு சொல்லுவாங்க. இதை வந்து மூலக்கிரயம் சொல்லுவாங்க. தானே? இப்போ நீங்க வந்து ஏ லெவல் படிச்சிருப்பீங்க, காமர்ஸ் படிச்சவங்களும் இருப்பீங்க, அதெல்லாம் அதில் படிச்சிருப்பீங்க மூலக்கிரயம். தானே? ஓவர் ஹெட்னா மேந்தலைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ வந்து இது ஒரு வகையான வகைப்படுத்தல். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு கார்மெண்ட் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு டைரக்ட் காஸ்ட் எல்லாம் பத்தி ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அடுத்த கிளாசிபிகேஷனுக்கு போகலாம். அடுத்தது வந்து எப்படி நம்ம டிவைட் பண்றலாம். இதே காஸ்ட்டை ஒரு மேனேஜரா இருந்தால் அது நிறைய வகையில என்ன செய்யலாம், டிவைட் பண்ணணும். அவருக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு நிறைய வகையில வந்து இந்த காஸ்ட்களை அதாவது இப்போ பாருங்க, ரிலவெண்ட் காஸ்ட், இர்ரிலவெண்ட் காஸ்ட் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. கண்ட்ரோலபிள் காஸ்ட், அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட், அடுத்து வந்து முக்கியமானது வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்ப இந்த டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்டை தான் நம்ம அப்படிலாம் டிவைட் பண்ணி பார்க்க போறோம். அப்போ அது உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்டை பத்தி எனக்கு கொஞ்சம் மனோஜ் கொஞ்சம் உதவி செய்யணும். மனோஜ் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களை கதைக்க வைக்கணும். சரியா? அப்போ வந்து இந்த கொஸ்ட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இதே கொஸ்ட்டை நம்ம டிவைட் பண்ற நேரத்துல பல இது வகையில நம்ம டிவைட் பண்ணுவோம்.
தானே. அப்போ நீங்கள் எது எது தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் தான் அந்த ஸ்பீடுக்கு நான் பாஸ் பேப்பரை செய்துட்டு போகலாம். இப்போ இல்லாட்டி உங்களுக்கு பாஸ் பேப்பர் என்ன செய்யாது, ஒன்றுமே விளங்காது. இப்போ பாஸ் பேப்பரில் இது சம்மந்தமான இந்த கொஸ்ட்டை வந்து நீங்கள் வேரியபிள் கொஸ்ட், ஃபிக்ஸ் கொஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்த வேலையை செய்ய முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு டீட்டெயில் மேலேருந்து கொடுத்துருப்பாங்க, டெக் மெட்டீரியல், டெக் லேபர் அப்படின்னு. அப்போ இதில் எது வேரியபிள் காஸ்ட், இது வந்து ஃபிக்ஸ் காஸ்ட். அப்போ ஒரு யூனிட் ஒன்று இருக்குது உங்களுக்கு, காஸ்ட் அண்ட் ஒலிம் அனலைசிங்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போய் நம்ம இதே கொஸ்ட்டை தான் சேம் கொஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட்னு டிவைட் பண்ண போகிறோம். அப்போ அதில் வந்து எது வேரியபிள் காஸ்ட், எது ஃபிக்ஸ் காஸ்ட், அப்போ அவங்க கொடுக்குற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை தானே, அடையாளப்படுத்த தெரியணும் தானே. இப்போ இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த பாடம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட், நான் வந்து இப்போ டிவைட் பண்ணுறேன். இப்போ நான் அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு கார்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ டிரெக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னது, கிளியர்லி ஐடென்டிஃபை. இதில் உங்களோட யூனிட் இருக்கு தானே, யூனிட்ல வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து கிளியர்லி ஐடென்டிஃபை பண்ணுற காஸ்ட்டுகளுக்கு தான் நம்ம டிரெக்ட் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்மெண்ட் இருக்கு. ஒரு கார்மெண்ட்ல வந்து இப்போ என்ன செய்ய போறாங்க, ஒரு டிஷர்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிரெக்ட் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து ஃபேப்ரிக். டிஷர்ட் தைக்கிறதுக்கு ஃபேப்ரிக்னா துணி தானே. அப்ப ஃபேப்ரிக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்ப நீங்க ஒரு டிரெக்ட் காஸ்டான மெட்டீரியலை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு டிஷர்ட் தைக்கிறீங்க சொன்னா, ரைட் 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் எங்களுக்கு வேணும், சும்மா சொல்றேன் தானே. அதே மாதிரி டிரெக்ட் லேபர்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இங்க வந்து ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லலாம், தைக்கிறது. கார்மெண்ட்ஸ்ல வந்து டிரெக்ட் லேபர்ஸ்ங்கிறது வந்து அந்த ஸ்டிச்சிங் தைக்கிறவங்க சொல்லுவோம் நம்ம, ரைட். அப்போ அவங்கள வந்து நம்ம டிரெக்டா என்ன செய்யலாம், ஒரு டிஷர்ட்டை தைக்கிறதுக்கு 2 hours போகுது, சரி 1 hourக்கு 150 rupees, சரியா. போர்டு வேலை காட்டி சொல்லுங்க எனக்கு, சரியா. இப்போ ஃபேப்ரிக் வந்து இப்போ சும்மா போடுறேன் நான், 2 மீட்டர்ஸ் வேணும், 1 மீட்டர் வந்து 300 rupees. அதே மாதிரி ஸ்டிச்சிங் லேபர்ஸ், டிரெக்ட் லேபர், அவங்க வந்து 2 hours தேவை, 1 hourக்கு நம்ம 150 rupees அவங்களுக்கு பே பண்றோம். அதே மாதிரி டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் அதையும் நம்ம என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் தானே. அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து கிளியர்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா அதை நம்ம டிரெக்ட் காஸ்ட்னு சொல்லுவோம். டிரெக்ட் காஸ்ட் எல்லாமே வந்து கிளியரியா நம்ம என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் தானே. இன்டைரக்ட் காஸ்ட்ங்கிறது வந்து இதுல பாருங்கள், பட்டன்ஸ், இன்டைரக்ட் மெட்டீரியல் நான் போடுறேன், பட்டன், மெஷின் ஆயில், அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல்ல வரும். மெஷின் ஆயில், நீங்க ஒரு டிஷர்ட்டை பாக்குற நேரத்துல, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு டிஷர்ட்டை பாக்குறப்ப நீங்க டிரெக்ட் காஸ்ட் சொல்லலாம், இதுக்கு 2 மீட்டர்ஸ் போயிருக்கு ஃபேப்ரிக் தானே. அதே மாதிரி லேபர்ஸ் வந்து இதுக்கு ஒரு டைம் எடுக்குது ஒரு டிஷர்ட்டை தைக்கிறதுக்கு, டிரெக்ட் எக்ஸ்பென்சஸும் சொல்லுவாங்க. அதையும் நீங்க டிரெக்டா என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் இந்த மெஷின் ஆயில் தானே, பட்டன்ஸ், லேபிள், அதெல்லாம் வந்து என்னது இன்டைரக்ட் மெட்டீரியல்ல வரும், இன்டைரக்ட் மெட்டீரியல். அதே மாதிரி இன்டைரக்ட் லேபர்னு சொன்னா, இப்போ ஒரு இதுக்கு சூப்பர்வைசர் இருந்திருப்பாரு. அப்ப அதை வந்து நம்ம ஒரு யூனிட்ல சொல்ல முடியாது. சூப்பர்வைசர் வந்து ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு தானே. அவரை வந்து ஒரு யூனிட்டுக்கு கொண்டு வர்றது அவரோட கொஸ்ட்டை வந்து டிரெக்டா போட முடியாது தானே. சூப்பர்வைசர், ஃபேக்டரி மேனேஜர், செக்யூரிட்டி கார்டு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இதெல்லாம் நம்ம லேபர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து இன்டைரக்ட் லேபர்ஸ் தானே. அப்ப அதுவும் வந்து என்னன்னா, நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு டிஷர்ட்டை பார்த்து நம்ம சொல்ல முடியாது தானே. ஆனா ஒரு டிஷர்ட் தானே ப்ரொடக்ஷன் யூனிட், இங்க அந்த டிஷர்ட்டை பார்த்து இதெல்லாம் சொல்லலாம், டிரெக்ட் காஸ்ட் நம்ம சொல்லலாம். இந்த டிஷர்ட் தைக்கிறதுக்கு இவ்வளோ போகும், இதுக்கு இவ்வளோ டைம் போகும், டிரெக்ட் லேபருக்கு இவ்வளோ கொடுக்கலாம், டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். ஆனால் இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நேரடியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன். இன்டிரெக்ட் லேபர்ஸ்க்கு தான் நான் சொன்னேன், சூப்பர்வைசர், ஃபேக்டரி மேனேஜர்,
செக்யூரிட்டி கார்டு இப்படிலாம் இருப்பாங்க, பெக்கிங் பண்றவங்க இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்குற லேபர் சார்ஜஸ் வேஜஸ் வந்து ஒரு இன்டிரெக்ட் லேபர்ஸ் வேஜஸ்ல போகும் தானே. அதே மாதிரி இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னால் இப்போ ரெண்ட், ஃபேக்டரி ரெண்ட், டிப்ரிசியேஷன் ஃபார் த மெஷின்ஸ், ஓகே, வேற என்னது, எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன் பில், இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு யூனிட்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, கிளியர்லயே வந்து என்ன செய்ய முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து எப்படி போயிருக்குமா, ஜென்ரலா போயிருக்கும். எப்படி போயிருக்கும், சரியா, ஓகே. அப்போ வந்து இந்த போர்டு விளங்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட், டிப்ரிசியேஷன், டெலிஃபோன் பில், போர்ட் பில், இப்படிலாம் வாரதெல்லாம் வந்து நீங்க பெர்டிகுலரா என்ன செய்ய முடியாது, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து கிளியர்லியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது ஜென்ரலா போயிருக்கும். இப்போ யூனிட்டுக்கு போகாமல் பொதுவா, ஜென்ரல்னு சொன்னா பொதுவா போயிருக்கும், டோட்டலா போயிருக்கும் எல்லா யூனிட்டுக்கும். ஒரு யூனிட்டுக்கு நம்ம எடுக்க போறப்ப அது கஷ்டமா இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம சொல்றது ஓவர் ஹெட்னு சொல்றது. அதைத்தான் நம்ம ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். அப்ப முதலாவதா நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், காஸ்ட், டோட்டல் காஸ்ட்டை வந்து டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட்னு எடுத்திருக்கோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டிரெக்ட் காஸ்ட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அதே நேரத்தில் இன்டிரெக்ட் காஸ்ட்டை பத்தியும் சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த காஸ்ட்டை வந்து நீங்க என்ன அளவுல வந்து டிவைட் பண்றீங்க, இப்போ வேரியபிள் காஸ்ட் எது, இதுல எது ஃபிக்ஸ் காஸ்ட் தானே, அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த கொஸ்டின் ஒளியும் அந்த அதுல வந்து ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் வருது. இப்போ அதோட ரிலேட்டட் ஆகினது தான் எல்லாமே வினா வருது. அப்போ பாஸ்ட் பேப்பரை பார்த்தால் அப்படித்தான் இருக்கு. இப்போ நீங்க டிரெக்டா பாஸ்ட் பேப்பர் செய்யணும்னு சொன்னா இது சம்பந்தமான பேசிக் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு வேணும் சனே. இந்த கிளியர்லியா அதாவது பேசிக் நாலேஜ்னா கொஞ்சம் நல்ல நாலேஜ் ஒன்று வேணும் சனே. அப்போ வந்து இதை பார்த்தோம், கொஸ்ட்டை வந்து டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட்னு பிரிக்கிறோம். இப்போ இன்டிரெக்ட் காஸ்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா நம்ம சொல்றோம் ஓவர் ஹெட்னு சொல்றோம். அந்த ஓவர் ஹெட்டையும் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஓவர் ஹெட்டையும் ஓவர் ஹெட் நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். என்னன்னு சொன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், அது மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்படின்னு டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போதான் நம்ம அடுத்தடுத்த இதுகளை செய்யறதுக்கு நம்மளுக்கு லேசா இருக்கும். உதாரணத்துக்கு ஓவர் ஹெட்னு சொல்லிட்டாலே நான் சொல்லிட்டேன், அதுல இன்டிரெக்ட் காஸ்ட்டுக்கு டோட்டலை தான் நம்ம ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். இன்டிரெக்ட் காஸ்ட்ல டோட்டலை தான் நம்ம ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்டிரெக்ட் காஸ்ட் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். என்னது, ஒரு ஃபேக்டரி, என்னது ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபேப்ரிக், ஸ்டிச்சிங், அதாவது தைக்கிறவங்களுக்கு போற கூலி, அதெல்லாம் வந்து என்னது டிரெக்ட் காஸ்ட், டிரெக்ட் மெட்டீரியல், டிரெக்ட் லேபருக்குள்ள வரும். டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ்னா சும்மா நான் சொல்றேன் டிசைனிங் காஸ்ட் அப்படிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க டிரெக்ட் காஸ்ட்ல போடுவீங்க. இன்டிரெக்ட் காஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அதைத்தான் நீங்க வச்சு எல்லாத்தையும் செய்ய போறீங்க. நான் ஒரு கார்மெண்ட்ஸ் அடிப்படையா வச்சு நான் அதை சொல்றேன். இன்டிரெக்ட் மெட்டீரியல் சொன்னா நான் சொன்னேன், அது லேபிள், பட்டன், அது நூல் தைக்கிறதுக்கு போறது, அதுக்கப்புறம் அந்த மெஷின் ஆயில், இதெல்லாம் வந்து இன்டிரெக்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு பே யூனிட்ல நீங்க என்ன செய்ய முடியாது, கிளியர்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாது உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்ல. இது டோட்டலா தான் போயிருக்கும்.
தானே. அதே மாதிரி இன்டெரக்ட் லேபர்ல சொன்னோம் என்னது சூப்பர்வைசர். ஆனால் ஒரு டோட்டலா எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பாரு. மேனேஜர், ஃபேக்டரி மேனேஜர் தானே. அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டு அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு போன ஒரு கொஸ்டின் இருக்கும். அது இன்டிரெக்ட் லேபர்ஸ்ல தான் எடுப்போம். அப்ப அதையும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு பெர்டிகுலர் ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து கிளியரா அப்படின்னா ஒரு டிஷர்ட் இங்க ப்ரொடக்ஷன் யூனிட்னா நான் ஒரு டிஷர்ட் தான் சொன்னேன். அந்த டிஷர்ட்ல நீங்க போயிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னேன். அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில். இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் தான் என்ன செஞ்சிருக்கோம், அதாவது நம்ம ஃபேக்டரி ஃபுல்லா போயிருக்கும் தானே. அப்ப அதே மாதிரி ரெண்ட் தான் ஃபேக்டரி ஃபுல்லா கட்டியிருக்கோம் தானே. அதே மாதிரி ஒரு டெலிஃபோன் பில், அப்போ ஃபேக்டரியில் உள்ள அவ்வளோ பேரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க டெலிஃபோன் தானே. அதே மாதிரி டிப்ரிசியேஷன், மெஷின் டிப்ரிசியேஷன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல வந்து நம்ம கொஸ்ட்டை வந்து டைரக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட்னு டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ டைரக்ட் காஸ்ட்ல டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுல இன்டிரெக்டா வந்து இன்டிரெக்ட் மெட்டீரியல், இன்டிரெக்ட் லேபர், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். அப்போ வந்து இன்டிரெக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டிரெக்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓவர் ஹெட்னு சொல்லுவோம் தானே. ஓவர் ஹெட்டை வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட், அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். அதையும் உங்களுக்கு டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்ப இது ஒரு வகையான வகைப்படுத்தல். இது வந்து நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லி, அது மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி நீங்க ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்ல செகண்ட் இயர்லயே படிச்சிருப்பீங்க தானே. அப்ப இதை பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இதே காஸ்ட்டை வந்து ரிலவெண்ட் காஸ்ட், இர்ரெலவெண்ட் காஸ்ட்லாம் வகைப்படுத்து. இதே காஸ்ட் தான். அங்கே சொன்னது என்னது, ஃபேப்ரிக் ஸ்டிச்சிங்க்கு போன லேபர் காஸ்ட், வேற ஏதாவது டெக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி இப்போ இன்டிரெக்ட் மெட்டீரியல் நிறைய சொன்னேன், இன்டிரெக்ட் லேபர்ஸ் சொன்னேன், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னேன். இப்போ இதே காஸ்ட்டை வந்து ஒரு மேனேஜரோட எஃபிஷியன்சி வந்து இந்த இடத்துல தான் இருக்குது தானே. ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இருந்தாருன்னு சொன்னா அவரோட எஃபிஷியன்சி வந்து இந்த இது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இதே காஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்னொரு இர்ரெலவெண்ட் காஸ்ட், அதே மாதிரி கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் சொல்லுவாங்க. தொடர்புபட்ட கிரயம், தொடர்புபடாத கிரயம், இதே காஸ்ட் தான் தானே. சில விஷயங்கள் தொடர்புபடாமல் இருக்கும். அந்த அந்த மாதிரி வகைப்படுத்த தெரியும், கிளாசிபிகேஷன் செய்ய தெரியும். அதே மாதிரி கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு டியூட்ல எதுவும் இருக்கும், நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து நாலாவது முக்கியமானது தான் வேரியபிள் காஸ்ட், பிக்ஸ் காஸ்ட். நீங்க என்ன செய்ய தெரியணும், டிவைட் பண்ண. அப்ப நான் அடுத்து நம்ம படிக்க போற யூனிட்டுக்கு போக போறோம். இதுல வந்து இந்த வேரியபிள் காஸ்ட் பிக்ஸ் காஸ்ட் இருக்குதானே. இதுதான் நம்மளுக்கு இந்த பாடம் ஃபுல்லா வரப்போகுது. இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம், உங்களுடைய இந்த மேனேஜரியல் அக்கௌண்டிங்ல வந்து இந்த யூனிட் சம்பந்தமான இந்த கொஸ்டோலிம் அனலைசிங் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே நீங்க கொஸ்ட்டை வந்து இதே கொஸ்ட்டை தான், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்டை தான் நீங்க எப்படி டிவைட் பண்ண போறீங்க, வேரியபிள் காஸ்ட், பிக்ஸ்ட் காஸ்ட்னு சொல்லி டிவைட் பண்ண போறீங்க. அப்ப இப்படி டிவைட் பண்ண தெரிஞ்சாதான் நீங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் தானே. அப்போ ஒரு கொஸ்ட்டை கொடுக்குற நேரத்தில் இது வந்து வேரியபிள் கொஸ்டா, இது பிக்ஸ் கொஸ்டா அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியும் தானே. இப்ப வேரியபிள் கொஸ்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், வேரியபிள் கொஸ்ட்னா மாறும் கிரைன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல மாறும் கிரைன்னு சொல்லுவாங்க. பிக்ஸ் கொஸ்ட்னு சொன்னால் நிலையான கிரைன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வேரியபிள் காஸ்ட்ங்கிறது வந்து இப்போ நீங்க ஒரு யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுனீங்கன்னு சொன்னால் சரியா, நீங்க ஒரு யூனிட் ப்ரொடக்ஷனை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க இங்க வந்து அதே மாதிரி பிக்ஸ் காஸ்ட்ங்கிறது வந்து நீங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது.
டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நீங்க ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 0வா இருந்தாலும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கும் தானே. நீங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது தானே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் நான். இப்போ வந்து ஃபேக்டரி ரெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இன்டிரெக்ட் காஸ்ட்ல இருந்தது தானே. இன்டிரெக்ட் காஸ்டா இருந்தது ஃபேக்டரி ரெண்ட், தொழிற்சாலை வாடகை. இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரியை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் எவ்வளோ ருபீஸ், 200,000க்கு மந்த்லிக்கு நீங்க எடுத்துருக்கீங்க. இப்போ நீங்க அந்த ஃபேக்டரியை வந்து எக்ரிமெண்ட்லாம் அடிச்சு எடுத்துட்டீங்க. இப்போ வந்து என்ன செய்ய போறீங்க, ஒரு ஒரு டேட்ல இருந்து யூஸ் பண்ண போறீங்க. இப்போ நீங்க வந்து என்ன செய்ய இருக்கீங்க, யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. நான் வந்து இந்த ஃபிக்ஸ் காஸ்ட்டை பத்தி சொல்றேன் தானே. இப்போ நீங்க யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, அதை வந்து ஃபேக்டரியை எடுத்துட்டீங்க, எக்ரிமெண்ட்லாம் அடிச்சு எடுத்துட்டீங்க. ரைட். இப்போ சும்மா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஜூன்ல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க, ரெண்ட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க வந்து என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் ஜூன்ல இருந்து அந்த ஃபேக்டரியை வந்து 31 ஜூலை சாரி இப்போ 30th ஜூலை வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, ஒண்ணுக்குமே யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து 0வா இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து 0வா இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் 0வா இருக்கிற நேரத்தில் கூட நீங்க ரெண்ட்டை பே பண்ணணும். நீங்க ரெண்ட் என்ன செய்யணும், பே பண்ணணும். இப்போ அதை தான் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். நீங்க ரெண்ட்டை வந்து பே பண்ணேன்னு சொல்லல. ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ரிமெண்ட்ல படி நீங்க என்ன செஞ்சீங்க, ரெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்களா ப்ரொடக்ஷன் பண்ணலையா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜூன்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், ரெண்ட்டை பே பண்ணணும். அப்ப ரெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ்ட், உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா. இப்போ அதே நேரத்தில் நீங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றீங்க, உதாரணம் சொல்றேன். இப்போ ரெண்ட் வந்து நீங்க 0வா இருந்தாலும், ப்ரொடக்ஷன் 0வா இருந்தாலும் 200,000 நீங்க பே பண்ணணும். அதே வந்து நீங்க 1000 யூனிட் ப்ரொடக்ஷன் செஞ்சாலும் 200,000 தான் பே பண்ணணும். அதே நீங்க வந்து 2000 ப்ரொடக்ஷன் செஞ்சாலும் 200,000 தான் பே பண்ணணும். நீங்க ஃபிக்ஸ் காஸ்ட் அடையாளப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஃபிக்ஸ் காஸ்ட் அடையாளப்படுத்துறது, ப்ரொடக்ஷன் வந்து 0வா இருந்தாலும் ஃபிக்ஸ் காஸ்ட் போகும். அது ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி போனாலும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன செய்யாது, மாறாது. டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன செய்யாது, மாறாது. அப்போ ஒரு கணக்கு கொடுக்குற நேரத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுல வந்து நீங்க என்ன சேர்த்துணும், ஃபிக்ஸ் காஸ்ட் எது, வேரியபிள் காஸ்ட் எது, ரைட். அப்படி டிவைட் பண்ண தெரிஞ்சா தான் இந்த சப்ஜெக்ட் செய்யலாம். அப்போ ஒரே காஸ்ட்டை தான் நீங்க டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்னு டிவைட் பண்ணீங்க, ரிலவெண்ட் காஸ்ட், இர்ரிலவெண்ட் காஸ்ட்னு டிவைட் பண்ணீங்க, கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள்னு டிவைட் பண்ணுவீங்க தானே. அதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் அனலைசிங்க்கு வந்து இந்த கொஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னு டிவைட் பண்ண போறோம். அப்ப இதுல வந்து நீங்க சரியான கிளியரா ஐடியா ஒன்று இருந்தா தான் நீங்க அந்த சப்ஜெக்டை செய்ய முடியும், அந்த யூனிட்டை செய்ய முடியும். அப்ப இதை வச்சுக்கொண்டு தான் அந்த சப்ஜெக்டே போகும் தானே. அப்ப கன்ட்ரிபியூஷன் தானே, பிரேக் ஈவன் பாயிண்ட், அதுக்கடுத்து என்னது சேஃப்டி ஆஃப் யூனிட், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எவ்வளவு சேல்ஸ் இன்கம், அப்படி ப்ராஃபிட்டை காண்றது, அப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும், காஸ்ட்டை வந்து வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னு டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும். வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னு சொல்லி இப்போ நான் கொஞ்சம் உதாரணங்கள் சொல்றேன். வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். என்னது, நீங்க இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் யூனிட் பே யூனிட், வேரியபிள் காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீஸ். உதாரணத்துக்கு பாருங்க, அந்த டைரக்ட் காஸ்ட் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டைரக்ட் காஸ்ட், அதுதான் நான் டைரக்ட் காஸ்ட்டை போட்டேன். டைரக்ட் காஸ்ட் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வேரியபிள் காஸ்ட் தான். டைரக்ட் காஸ்ட்னா உதாரணத்துக்கு பாருங்க, ஃபேப்ரிக் எடுத்தீங்கன்னா இப்போ யூனிட் நீங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 2 மீட்டர்ஸ் பே இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு 2 மீட்டர்ஸ் தேவை. அடுத்து இன்னொரு யூனிட்டை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா இன்னொரு 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் தேவை. அதே மாதிரி டைரக்ட் லேபர்ஸ், நீங்க ஒரு டிஷர்ட் தைக்கிறதுக்கான லேபர் ஹவர்ஸ் போட்டீங்க 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் 150 rupees. இப்போ நீங்க 2 டிஷர்ட் ஒரு டிஷர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா
இந்த லேபர் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் 2 ஹவர்ஸ் தேவைப்படும் தானே. அப்போ அதுக்கு இன்னும் நீங்க பே பண்ண வேண்டி வரும். இப்போ டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் சும்மா போட்டிருக்கேன், பே யூனிட்டுக்கு வந்து 50 ருபீஸ்ன்னு. அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 50 ரூபானா நீங்க இன்னொரு யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா இன்னொரு 50 ரூபா போகும் தானே. அப்போ வந்து நான் வேரியபிள் காஸ்ட் தான் டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே டிரெக்ட் காஸ்ட், இதே இன்டைரக்ட் காஸ்ட் தான் இப்போ வேற வகையில் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஏன்னா அதே வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி, சரியா. அப்போ வந்து டிரெக்ட் காஸ்ட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வேரியபிள் காஸ்ட் தான் இருக்கும். இப்போ நீங்க இப்போ யூனிட்டுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு டி ஷர்ட்டுக்கு வந்து 600, 300, 950 ருபீஸ் போது ஒரு டி ஷர்ட்டுக்கு டிரெக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னு சொன்னா, நீங்க 2 டி ஷர்ட் வச்சீங்கன்னா அது 1900 ஆகும். நீங்க இன்னொரு யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து 2850 ஆகும். அதாவது சொல்றேன் 950னா இப்போ நீங்க ஒவ்வொன்றையும் இன்க்ரீஸ் பண்ண இந்த காஸ்ட் என்ன செஞ்சுட்டு போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த டிரெக்ட் காஸ்ட் எல்லாமே என்னவா இருக்கும், வேரியபிள் காஸ்ட் தான் இருக்கும். டிரெக்ட் காஸ்ட்லயும் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கலாம். இப்போ நம்ம இங்க வந்து 2 ஹவர்ஸ்க்கு தான் 150 ருபீஸ்ன்னு போட்டிருக்கோம். ஒரு நேரத்துக்கு அவங்க வந்து மந்த்லி சேலரி டிரெக்ட் லேபர்ஸ்க்கு பே பண்றாங்கன்னா அவர் எவ்வளவு ப்ரொடக்ஷன் செஞ்சாலும் அவருக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். அது ஃபிக்ஸ் காஸ்டா மாறிடும். அது ஃபிக்ஸ் காஸ்டா மாறிடும். ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனை செய்யாம இருந்தா கூட நீங்க சேலரி கொடுக்க போறீங்க. அவர் எவ்வளவு கூட பண்ணாலும் அதே சேலரி தான் கொடுக்க போறீங்க, சரிதானே. ஆனா கூட வந்து இந்த டிரெக்ட் லேபர்ங்கிறது வந்து 2 ஹவர்ஸ் கணக்கில் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அது வந்து கூடுதலான டைம்ல வந்து வேரியபிள் காஸ்ட் தான் போகும். இப்போ நான் சொல்றது என்னன்னு சொன்னா, டிரெக்ட் காஸ்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வேரியபிள் காஸ்டா தான் இருக்கும். ஆனால் டிரெக்ட் காஸ்ட்லையும் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கலாம், மேபி தானே இருக்கலாம், சரியா. இதை வந்து முதல்ல வேலைக்கு வேரியபிள் காஸ்ட் படிக்கிறப்ப பார்க்க. இப்போ டிரெக்ட் காஸ்ட்னா நீங்க அந்த உங்களோட பாஸ்ட் பேப்பர் கோர்ஸ் என்ன செய்யறேன்னு சொன்னால் உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சுக்கும், சரியா. அப்ப உங்களுக்கு வந்து கூட டிரெக்ட் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் தான் கொடுப்பாங்க. டிரெக்ட் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஃபிக்ஸ் காஸ்ட் நம்ம என்னன்னு சொன்னோம், ப்ரொடக்ஷன் வந்து 0 இருந்தாலும் ஃபிக்ஸ் காஸ்ட் 200,000னா 200,000 போகும். நீங்க ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன செய்யாது, மாறாதுன்னு சொல்லுங்க, சேஞ்ச் ஆகாது. அது அப்படியே 200 தான் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஃபிக்ஸ் காஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் உதாரணங்கள் சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது வந்து நான் சொன்னேன் என்னது, ரெண்ட். நான் சொன்னேன் ரெண்ட். இப்போ நீங்க இதுதான் சரியா ஐடென்டிஃபை பண்ணணும் தானே, ரெண்ட். அடுத்து வந்து இப்போ சேலரி, வேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சூப்பர்வைசர் எடுத்திருக்கீங்க, ஒரு மேனேஜர் எடுத்திருக்கீங்க, செக்யூரிட்டி கார்டை வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க என்ன செஞ்சிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஜூனுக்கு ஒரு ப்ரொடக்ஷனும் செய்யலை, அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஏன்னு சொன்னா அவங்களோட எக்ரிமெண்ட் படி ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த அவங்களுக்கு நம்ம பே பண்றதுக்கான கமிட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது. நான் ப்ரொடக்ஷன் செய்யல, அவங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், சேலரி கொடுக்க மாட்டேன் நீங்க சொல்லல. அதே நேரத்தில் நீங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு அதே சேலரி தான் போகும். அப்ப சேலரி வந்து என்னது, ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ்ட். சேலரி வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தானே. அதே மாதிரி நான் சொல்றேன் டிப்ரிசியேஷன் தானே. டிப்ரிசியேஷன் சொன்னா பெருமான தேய்வு. பெருமான தேய்வு தெரியும் உங்களுக்கு, ஒரு மெஷின் இருக்குது. அப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு மெஷின் யூஸ்ஃபுல் லைஃப் டைம் வந்து 10 இயர்ஸ்ன்னு சொல்றோம். இல்லாட்டி ஒரு ஹவர்ஸ் கணக்குலையும் சொல்லலாம், சரி. அது யூசிங் ஹவர்ஸ்லையும் சொல்லலாம். இல்லாட்டி அது டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு வச்சு சொல்லலாம் அதுக்கு லைஃப் டைமை. அப்போ வந்து அந்த மெஷின் செய்யற டிப்ரிசியேஷன் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் 0 இருந்தாலும் இப்போ கட்டிடத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு இப்போ சொந்தமாயிருச்சு. அந்த கட்டிடத்துல நீங்க ப்ரொடக்ஷன் இப்போ செய்யலாம், ஆனால் நீங்க இந்த கட்டிடத்துக்கு ப்ரொடக்ஷன் செய்யாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டிப்ரிசியேஷன் செய்யத்தான் வேண்டி வரும். ஏன்னா அது ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆயிருக்குது. அப்ப டிப்ரிசியேஷனும் வந்து என்னது, ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தான் என்ன வச்சுக்கோங்க தானே. அப்படி நிறைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டை நீங்க என்ன தெரியணும், அடையாளப்படுத்த தெரியணும் தானே. அப்படி அடையாளப்படுத்தினே தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகலாம். சப்ஜெக்டுக்குள்ள நம்ம
போகலாம். சரியோ? ரைட். இப்ப நம்ம வந்து உங்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் சார் இந்த எக்ஸ்கியூஸ் மீ வேரியபிள் சார். சார் உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஃபுல் வியூ ஆக மாட்டேங்குது சார். எல்லாருக்கும் அப்படியா இருக்கு? ரெஸ்பான்ஸ் பண்ணா தான் ஏதாவது இஷ்யூஸ்னா எங்களுக்கு கதைக்க முடியும். யாருமே பேசாம இருந்தா எப்படி எதுவும் இஷ்யூஸ்னா கதைக்கு கொண்டு போறது கண்டினியூஸா கிளாஸ்? ஜஸ்ட் மெசேஜ் ட்ராப் ஒன்சரி பண்ணுங்களே ஏதாவது இஷ்யூஸ்னு சொல்லி சொன்னா. சரி பிள்ளைகள். மனோஜ், சார் இந்த கிளாஸ் நான் இன்னைக்கு முடிக்கிறேன். இந்த மனோஜ் என்னோட போன் வந்து சார்ஜ் பண்ணுது. சரிண்ணே. நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறேன். என்னன்னு சொன்னா ஒரு ஒன் பை ஒன் வந்து நீங்க வந்து இந்த கொஸ்ட்டை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு வரணும். நாளைக்கு வந்து நீங்க வேரியபிள் கோஸ்ட் ஃபிக்ஸ் கோஸ்ட்டை பத்தி சொன்னீங்கன்னு சொன்னால் நாளைக்கு கிளாஸ் போடுறது மனேஜ். ஹலோ. ஓகே சார், நாளைக்கு போடுங்க. ரைட், ஓகே. பிள்ளைகள் நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இந்த கோஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது தானே, கிளாசிஃபிகேஷன் தானே. நீங்க இந்த கொஸ்ட்டை வந்து ஒரே கொஸ்ட் தான், இங்க ஜெட் கொஸ்ட்னு சொல்றோம், இதுதான் வேரியபிள் கொஸ்டா இருக்கு. இதுலயும் ஜெட் கோஸ்ட்லயும் ஃபிக்ஸ் கோஸ்ட் வரலாம், ஆனா கூடுதலா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜெட் கோஸ்ட் வந்து வேரியபிள் கோஸ்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அங்கிட்டலாம் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், ரெண்ட், டிப்ரிசியேஷன், செலரி, இதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஜீரோவா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ப்ரொடக்ஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, அந்த அந்த கொஸ்ட் என்ன செஞ்சிருக்கும், அது வந்து எக்ஸிட் ஆகிட்டு தான் இருக்கும், அதாவது வந்து கொண்டே தான் இருக்கும் தானே. அப்ப அதை வந்து நீங்க என்னது ஃபிக்ஸ் கோஸ்ட்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த ஃபிக்ஸ் கோஸ்டையும் வேரியபிள் கோஸ்டையும் நீங்க நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிளியரா வரணும். வந்த பிறகு நம்ம வந்து கொஸ்டன் ஒலிம் அனலைசிங்க்கு போக போறோம். அங்க போயிட்டு வந்து இந்த ஃபிக்ஸ் கோஸ்ட் எடுத்து கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சி, பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி, சேஃப்டி யூனிட்ஸை கண்டுபிடிச்சிட்டு, ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்துட்டு, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டை எப்படி அடையலாம், ஒரு ஒரு 4-5 வகையான சமன்பாடுகள் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை பத்தி நம்ம படிச்சுட்ட பிறகுதான் உங்களுக்கு வந்து பாஸ்ட் பேப்பருக்குள்ள போகலாம். நான் அதுல உள்ள பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்த சப்ஜெக்ட் அவ்வளோத்தையும் நான் அப்படியே கண்டினியூஸா செய்வேன். நீங்க வந்து கொஞ்சம் கிளாஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கணும். இப்ப நீங்க எதுக்கு தெரியும் எது தெரியாதுன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து பிள்ளைகள் நீங்க சின்ன கிரேட் 1-2 பிள்ளைகளே தானே, நீங்க வந்து ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னது, ஒரு பொறுப்புல இருக்கீங்க, அப்படித்தானே. இப்போ நீங்க வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன விலங்குல எங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும், இதை செய்யணும், அப்படி நீங்க கிளியரா வரணும் தானே. இப்போ சப்ஜெக்ட் வந்து இப்போ படிக்கிறதுனா படிச்சுக்கிட்டே இருக்கலாம், பாஸ் பேப்பர் செய்யாம படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ நிறைய படிக்கல அது நம்ம. இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமா உங்களுக்கு கிளியர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அதில் உள்ள ஈக்குவேஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பாஸ் பேப்பர் கொஸ்டினுக்கு போவேன். சரியா? அப்போ நீங்க அது ஒண்ணுமே தெரியாம நீங்க பாஸ் பேப்பர் செய்யறப்ப எனக்கு வேரியபிள் கோஸ்ட் தெரியாது, ஃபிக்ஸ் கோஸ்ட் தெரியாது, கான்ட்ரிபியூஷன் எப்படி எடுக்கணும்னு தெரியாது, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னு தெரியாது தானே, அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்ய முடியாது. அங்க கொஞ்சம் டீப்பா இருக்குது, உங்களோட பாஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்குது. அங்க வந்து கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்ல, அது நீங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷனை செய்யறதா இல்லையா, இப்ப நான் 2-3 ப்ரொடக்ஷன் செய்யற மாதிரி, அதுல இதை கூட செய்யறது இதை குறைவா செய்யறது, அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்க்கு நிறைய இருக்குது அந்த விஷயம். அப்ப நீங்க வந்து அதுல முக்கியமா வந்து வேரியபிள் கோஸ்ட்டும் ஃபிக்ஸ் கோஸ்ட்டும் தான். அதை பத்தி நீங்க கிளியரா வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து நான் அந்த கொஸ்டின் ஒன்லி அனலைசிங்ல உள்ள அவ்வளோ ஈக்குவேஷனையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லி கொடுத்துட்டு அதில் எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்றதுன்னு பாக்குறதுக்கு அப்புறம் நம்ம பாஸ் பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்வோம். நான் நினைக்கிறேன் இதுல தான் பாஸ் பேப்பர் கொஸ்டின் உங்களுக்கு வந்து கூட வருது. மோஸ்ட்லி எல்லாம் இதுதான் இருக்குது. இது இல்லாமல் வேற சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, இதுல கூட வருது. உங்களுடைய கொஸ்டின் எடுத்து போய் பார்க்கலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஏபிசிடின்னா கொடுத்து
அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து எதை கூட செய்யணும், ஏஐ கூட செய்யறதா, பிஏ கூட செய்யறதா, சிஏ செய்யறதா, இல்லாட்டி டிஏ வந்து இப்ப நம்ம வந்து என்ன செய்யறது, ட்ராப் பண்றதா. அப்ப டிசிஷன் மேக்கிங் நீங்க பண்ண போறீங்க. அப்ப அங்க எல்லாமே வந்து இந்த ஃபிக்ஸ் காஸ்ட்டையும் வேரியபிள் காஸ்ட்டையும் வச்சுதான் நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க இது சம்பந்தமான நாலேஜ் வந்து நீங்க ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணி, இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. வேரியபிள் காஸ்ட்னா என்ன, ஃபிக்ஸ் காஸ்ட்னா என்ன, அதுலயும் ஒன்று இருக்குது. வேரியபிள் காஸ்ட்ல வந்து இப்போ யூனிட் வேரியபிள் காஸ்ட் இருக்குது, டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இப்போ யூனிட் வேரியபிள் காஸ்ட். சும்மா நீங்க வந்து ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணாலே கூட அதை பத்தி சும்மா ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம் தானே. நீ பஸ்ல போற நேரத்தை கூட டைம் இல்லை, அதில் எடுத்துக்கொள்ளலாம். ஃபிக்ஸ்டு என்னது வேரியபிள் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட், யூனிட் வேரியபிள் காஸ்ட். அதே மாதிரி ஃபிக்ஸ் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் அண்ட் யூனிட் ஃபிக்ஸ் காஸ்ட். இதுகளை பத்தி கொஞ்சம் நல்லா கிளியரா பண்ணிக்கிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கு இல்லாட்டி நான் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு கிளாஸ் போடு, நான் மனோஜ்க்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப இந்த காஸ்ட்டை வந்து டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட். அப்ப டிரெக்ட் காஸ்ட் வந்து நம்ம பிரைம் காஸ்ட்னு சொல்லுவோம், இன்டிரெக்ட் காஸ்ட்டை வந்து ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். ஓவர் ஹெட் ரெண்டா டிவைட் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். நான் இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், நான் சொன்னேன் டிரெக்ட் காஸ்ட் எல்லாம் கூட வேரியபிள் காஸ்ட் இருக்குன்னு சொல்லி. ஓவர் ஹெட்ல வந்து ரெண்டுமே இருக்கும். ஓவர் ஹெட்ல வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், இதுல வந்து ரெண்டுமே இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னா, அதுல வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கும், பிக்ஸ் காஸ்ட்டும் இருக்கும். இங்கேயும் வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கும், பிக்ஸ் காஸ்ட்டும் இருக்கும். அப்ப நீங்க வந்து என்ன செய்ய போறோம், மூணா பிரிச்சோம்னு சொன்னா பிரைம் காஸ்ட், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். இதே தான் நம்ம எப்படி டிவைட் பண்ண போறோம், வேரியபிள் காஸ்ட், பிக்ஸ் காஸ்ட். கூட டிரெக்ட் காஸ்ட் எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்டா இருக்கும். கூடுதல் மோஸ்ட் ஆஃப் டைம் இதுலயும் பிக்ஸ் காஸ்ட் கொடுக்கலாம், ஆனா கூட டைம்ல கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வேரியபிள் காஸ்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க மோஸ்ட் ஆஃப் டைம் இது வந்து டிரெக்ட் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்டா இருக்கும். அப்ப இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்லையும் நான் ப்ரொடக்ஷன் நீங்க ரெண்டே டிவைட் பண்ண தெரியும். டிரெக்ட் காஸ்டையும் என்னது சாரி வேரியபிள் காஸ்டையும் பிக்ஸ் காஸ்டையும், வேரியபிள் காஸ்டையும் பிக்ஸ் காஸ்டையும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இங்க சொல்றீங்க என்னது, ஃபேக்டரி மேனேஜர் சேலரி அப்படின்னா ரைட், ஓகே. அது என்னது, அது வந்து ஒரு பிக்ஸ் காஸ்ட். இங்க சொல்றோம் ஒரு இது பாருங்க சொல்றேன், சேல்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இப்போ சேல்ஸ் கமிஷன் சொன்னா இந்த கமிஷன் கொடுத்து நிறைய கணக்குகள் வருது உங்களுக்கு. சேல்ஸ் கமிஷன் சொன்னால் என்ன நடக்கும், சேல்ஸ் கமிஷன் ஒரு வேரியபிள் காஸ்ட், இதுல நான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ல உள்ள ஒரு வேரியபிள் காஸ்ட்.